Hi friends, நாம இன்னைக்கு ரொம்ப சத்தானதும் அதே சமயத்துல ரொம்ப சிம்பிளானதுமான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். அவல் லட்டு. இது எப்படி செய்யறதுங்கறத பாப்போம். ரொம்ப சத்தானது, ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். வாங்க ரெசிபிக்கு போலாம். முதல்ல ஒரு panல ஒரு 2 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துர்க்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவக்க கை வெச்சாலே நொறுங்குற அளவுக்கு நல்லா வறுபட்டறணும். நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. இப்போ அதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதையுமே லேசா வறுத்துக்கலாம். அவலும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம இப்போ ஆற வச்சிருவோம். ஆறட்டும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையுமே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வறுபட்டாலே போதும். இப்போ நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சிருவோம். அடுத்து 2 கப் சிகப்பு அவலுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே இனிப்பு சரியாக இருந்துச்சு. இப்போ நம்ம 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுமே இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூசி இருக்கு பாருங்க. அடுத்து ஆறின அவலையும் வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் இருக்கணும். அடுத்து ஒரு பேனில் நம்ம கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் நல்லா கொதித்ததுமே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அவல், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கெட்டிப்படாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைன்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சத்தானது. ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது இது நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சிகப்பு அவல் லட்டு. இப்போ கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கிட்டு சூடாக இருக்கும்போதே லட்டு பிடிச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட சிகப்பு அவல் லட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சர்க்கரை கூட சேர்க்கலை, வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா 2-3 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபி ஆஃப் பானுவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.